ஓகே காய்ஸ், இன்றைக்கி 19/4/2026 சனிக்கிழமை. எப்போவுமே எங்களுக்கு இல்லை, சில கம்பெனிஸ்க்கு வந்து சனிக்கிழமை பொறுத்த வரையும் ஃபார்மல் ட்ரெஸ் தேவைப்படாது, கேஷுவல் தான். ஸோ நானும் இன்றைக்கி கேஷுவலில் ரெடி ஆகிட்டேன். இன்றைக்கி டே இன் மை லைஃப் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? நேற்று வேறு கிராசரி ஆர்டர் கொடுக்குன்னு சொல்லியிருந்தேன், இன்னும் ஆர்டர் கொடுக்கவே இல்லை. இந்த லிஸ்ட் இப்போ என் கையில் தான் இருக்குது, அதை இன்னைக்கு கொடுப்போம். நம்மளோட எக்ஸசைஸ்லாம் என்ன ஆகும், ஆர்னமெண்ட்ஸ்லாம் போட்டுப்போம். ஓகே, ரெடி தான். அந்த லிஸ்ட்டு கொடுக்குற ஆர்டர் போடலாமா? ரெடி? ஓகே, டேடி ஊன்ட்டு அப்படியே. இப்போ காலையில் பண்ண வேண்டிய முதல் வேலை என்னென்னா கிராசரி கொடுக்குறது தான். ஓகே, ஆர்டர் கொடுக்குற வீடியோ பார்ப்போம். கிலோ கொட்டை உள்ளது சேலஞ்சு துணி போட்டு 1 கிலோ மிளகாத்தூள் 200, தனி மிளகாத்தூள், மல்லித்தூள் 200, லைட்ரு 2. ஆமாம், அத்திரி பீடி 1 பாக்ஸு. சுதர்சனா போட்டா? சுதர்சனா நித்தினா? நீங்கள் சுதர்சனுங்களா? நெய் 100 கிராமில் 1 பாக்கெட்டு. தயிர் 6 லிட்டரு. சரிங்களா? சரி, ரைட், ஓகேங்க. நான் அப்போ கூப்பிட்றேன். காத்திருக்கு இல்லை போதும், நான் கொடுங்க. எனக்கு பார்க்கலாம். நீ அப்புறம் சுதர்சன் சொன்ன. டேடி வந்து இப்போ தவறாக ஒரு மளிகை கடையில் ஆர்டர் கொடுத்தாச்சு. நித்தின் ஸ்டோர். ஏன் போய் அடிக்கிறாங்க திருப்பி? ஹலோ ஹலோ, சொல்லுங்க. நிறைய ஐட்டம் இல்லை நான் நம்மள்ட்ட. அதை திருப்பி நான் இன்னொரு இடத்துக்கு போனோம், நம்மளே வர முடியாமல் தான் அங்கே ஆர்டர் போடுது. அதை திருப்பி இதுக்காக இன்னொரு வாட்டி போகணும், அதனால தான். வேற ஒன்றும் இல்லை. பீடி ஐட்டம் கேட்டுச்சுன்னா 3 பீடி. சரிங்க, ஓகேண்ணா. அங்கே வேணாமா? அந்த கடை வேணாமா? அங்கே வேணும். அங்கே அது சரியில்லை. வெளியே ஒரு மாதிரி இருக்கு. புதுதால் வைக்க முடியும். ஹலோ, நம்ம நிதின் ஸ்டோர் தானே? நம்ம ஆல்ரெடி ஆர்டர் கொடுக்குற ஆள் தானே? டெய்லியும் வாங்கிட்டு போவேன். இது இப்போ லிஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது, நீங்கள் வீட்டில் கொண்டு கொடுத்துடலாமாண்ணே? டோர் டெலிவரி ஆர்டர் சொல்லட்டுமாண்ணே? அது ஏவிடி டீ தூள் 1/4 கிலோ ப்ரீமியம். டூத் பேஸ்ட்டு 50 கிராமில் 4. நம்பர் 1 சோப்பு சாண்டலில் 4 செட்டு. பினாயில் 1 லிட்டரு. வெள்ளை கொண்டக்கடலை 1/2 கிலோ. கருப்பு கொண்டக்கடலை. சரி, ஓகே. இவங்கள்ட்ட என்ன பிரச்சனைனா அடுத்தடுத்து அங்கே இருக்க வியாபாரத்தை பார்த்துட்டே இருப்பாங்க, ஆர்டர் வாங்க மாட்டாங்க. ஆர்டர் வாங்க மாட்டாங்களா? சென்னையில் 2. ஆமாம், டைப் பண்ணா சிக்கலாகிடும். கரெக்டாக சொல்லிடலாம். சொல்லி சிக்கலாகிடுது. நீ டைப் பண்ண
நீ வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணி அனுப்பலாமாண்ணே? இந்த வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணி அனுப்பிச்சா சரி வருமாண்ணே? சரி ரைட்டு ஓகே. நான் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுறேன் வாட்ஸ்அப் டைப். ஓகேவா? நான் வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணி போட்டுறேன். ரெடியா? ஏவிடி 1/4 கிலோ. ஏவிடி டீத்தூள் 1/4 கிலோ. பிரீமியம்னு போடணுமா? ஆமாம். டீத்தூள் 1/4 கிலோ. மஞ்சள் 100. அடுத்தது மஞ்சள் தூள் 100 கிராம். பாசி உருண்டை அந்து உருண்டை 100 கிராம். நீ வந்து ஃபஸ்ட்டு நானே சொல்லிடுறேன். நீ பாச்சை உருண்டுன்ற அந்த உருண்டுன்ற கன்ஃபியூஸ் ஆகுதா இல்லையா? கூகுள் டிரான்ஸ்லேட்டர். அந்த உருண்டை 100 கிராம். குட் நைட் அந்த உருண்டை. அந்த உருண்டைக்கு என்ன பேர்? பாச்சை உருண்டை தான். பாச்சை உருண்டை 100. பால் கொண்டு கொடுமா. என்னன்னா இது ஆர்டர் அப்புறம் வீட்டுக்கு ஜாமான் இல்லைங்கிற அப்புறம் ஆர்டர் போட்டுட்ருக்குறேன். அப்புறம் நான் இன்னும் ஜாமான் எழுதி சொன்னேன். சொன்னியா? அது வேற சொன்னியா? 2 கிலோ கேவ் வேறு சொன்னியா? ஷாம்பு குட்னஸ் என்ன சொன்னது? சாண்டல் ஃப்ளேவரில் 4. நம்பர் சோப் போட்டேன். பினாயில் 1 லிட்டரு. வெள்ளை கொண்ட கடலை 1/2 கிலோ. வெள்ளை கொண்ட கடலை 1/2 கிலோ. கருப்பு கொண்ட கடலை 1/2 கிலோ. கருப்பு கொண்டை கடலை 1/2 கிலோ. அது வெள்ளை கொண்ட அதுவும் போட்டு பட்டாணம் போட்டு வெள்ளை ஒரு டேஸ்டாக இருக்கும், கருப்பு ஒரு டேஸ்டாக இருக்கும். அதான் அந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. தலையில் முக்காடியை போடு. அம்மா ஓட்டிடுச்சு பாரு. மிளகாய் 100. மிளகாய் 1/4 கிலோ மிளகா போடு. காய்ந்த மிளகாய் 1/4 கிலோ போடணும். நல்ல மிளகாய் பார்த்து வாங்கு. காய்ந்த மிளகாய் 1/4 கிலோ. வெண்ணிலா 1/2 கிலோ. மணிலா 1/2 கிலோ. அஜய் பிரஷ் 1. அஜய் டூத் பிரஷ் 1. பேரிச்சம்பழம் 1/2 கிலோ. பேரிச்சம்பழம் 1/2 கிலோ. சேலஞ்ச் கொட்டை எடுத்ததா எடுக்காதா? கொட்டை உள்ளது. ஏன் கொட்டை இல்லாதது? அது 10 நாள் கொட்டை இல்லாததுன்னு போட்டுருவேன். கொட்டை இல்லாதது. சேலஞ்ச் துணி பவுடர் 1 கிலோ. சேலஞ்ச் துணி பவுடர் 1 கிலோ. சமையல் எண்ணெய் வந்து நான் 4 லிட்டர் போட்டுவேன். சமையல் எண்ணா என்ன வச்சுருக்கு? சரி நல்லா போட்டு 4 லிட்டர் சமையல் எண்ணெய். அது ஃபஸ்ட்டு சேலஞ்ச் துணி பவுடர் 1 கிலோ. சேலஞ்ச் துணி பவுடர் 1 கிலோ. சைலண்ட் 10 ரூபா துணி சோப்பு போடு. 10 வருஷம் 3 ஷாம்பு போடு. சீக்கா போடு. காய்ச்சி சீக்கா சாமா. இந்த கிண்ண ட்ரெஸ்ஸில் நீல கலர் ப்ளூ கலர் ஷாம்பு போடுறேன். அது எல்லோ கலர் பிங்க் கலருக்கு நல்லாவே நினச்சிடும். ஒரு விஷயம் என்னன்னு கரெக்டாக சொல்லு. என்னன்னு சொன்னால் தான் நான் போடுவேன். அது சொன்னால் நான் கற்றுறேன். நீ பாரு. தேங்காய் வீட்டுக்கு போயிட்டு சேலஞ்ச் துணி பவுடர் 1 கிலோ அப்புறம் சொல்லுங்கள். 10 வருஷம் சேலஞ்ச் சோப்பு 3 போடு. 10 ரூபாய் சேலஞ்ச் துணி சோப்பு 3 பீஸ். தனி மிளகாத்தூள் 200. தனி மிளகாய் தூள் 200. மல்லித்தூள் 200. மல்லித்தூள் 200. லைட்டர் 2. சிகரெட் லைட்டர் 2. அத்திரி பீடி 1. அத்திரி பீடி 1. நெய் பாக்கெட் 100. நெய் பாக்கெட் 100. தயிர் 1/2 கிலோ. தயிர் 1/2 லிட்டர். மேகி நூடுல்ஸ் ஃபேமிலி பேக் 1.
மேகி நூடுல்ஸ் ஃபேமிலி பேக் ஒன்று, கோதுமை ரவை சம்பா ரவை, கோதுமை ரவை சம்பா ரவையா? அது சம்பா ரவை, சம்பா ரவை 1/2 கிலோ 3, 1/2 கிலோ 3 பாக்கெட். அப்படி சொல்லணும். பூண்டு ரைட்டு, பூண்டு 1 கிலோ, பூண்டு 1 கிலோ. விம் இது வந்து உதிரி பூண்டா? இல்லை பூண்டு பெரிய பல் உள்ளதுன்னு போடணும்ப்பா. ஈன்னு பல்ல காமிச்சு பெரிய பல் உள்ளது போடும். பெரிய பல் உள்ளது. ஓகே, அடுத்தது விம் லிக்விட் சின்ன பாட்டில் 1. பூண்டுக்கு அப்புறம் விம் லிக்விடா? விம் லிக்விட் சின்ன பாட்டில் 1. மிளகு 100, மிளகு 100 கிராம். குண்டு உளுந்து 1/2 கிலோ. இது வந்து இந்த குண்டு மிளகா இல்லை மிளகு தூளா? மிளகு போட்டாலும் மிளகு தான். அதுக்கப்புறம் குண்டு உளுந்து 1/2 கிலோ. குண்டு உளுந்து 1/2 கிலோ. முட்டை முட்டை 3 அட்டை போடு. முட்டை 3 அட்டை. துணி இருக்குதான் இல்லை, துணி இருக்குதான். கார்த்திகை சீக்காய் சரம், கார்த்திகா சீக்காய் தூள் 1 சரம். கடுகு, பச்சை பட்டாணி 1/2 கிலோ, பச்சை பட்டாணி 1/2 கிலோ. பாசி பருப்பு 1/2 கிலோ, 1/4 கிலோ. பாசி பருப்பு 1/4 கிலோ. பருப்பு பாராசூட் தேங்காய் எண்ணெய் 100, பேராஷூட் தேங்காய் எண்ணெய் 100, ஜீனி 2 கிலோ, எண்ணெய் 100, பாராசூட் தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் 100 முடிஞ்சு. அடுத்தது ஜீனி 2 கிலோ, சர்க்கரை 2 கிலோ, பட்ஸ் 1, பட்ஸ் 1 பாக்கெட். இல்லைம்மா இது கேழ்வரகு மாவு இருக்கா? கேழ்வரகு மாவு, அப்போ கம்பு மாவு அது வாங்கி அது அரைக்க முடியாதுமா. அது சரி வராது. மாவு நல்லா ஆத்து போகணும். மாவு 2 கிலோக்கு கொண்டு போய் எங்க உட்காந்து அரைப்பா? 2 கிலோ போட்டா மிஷின்ல மாட்டிக்கு. 2 கிலோ தெரியுமா? வாங்க முடியாது, அது சரி வராது. சரி வேணாம், அது வாங்கணும். இருக்கிறத கல்பிட்டு போகலாம். கேழ்வரகு மாவு தான், மாவு இஷ்டத்தையும் இருக்கிறது கல்பினாலும் வாங்கினா மாவு வாங்குவேன். கேழ்வரகுலாம் வாங்க முடியாது. எங்க வேற? 2 கிலோவே 10 கிலோ தான் ரெடி. கிலோ 50 ரூபாடா. 2 கிலோ 100 ரூபா இல்ல. அரைக்கிறதுக்கு 10 20 ரூபாய்க்காக மிஷினை போட்டு அரைக்க மாட்டாங்க. அவங்க மட்டும் என்ன அரைக்காம கொடுப்பாங்க? அங்க இருந்து அரைச்சிட்டு தான் அது வைக்கேன். அங்க 2 கிலோ போட்டுக்கலாம். அரைக்க மாட்டாங்க. ஐயோ 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 தொலை அரைச்சு கொடுப்பாங்க. 1 கிலோ கொடுத்தா கூட அரைச்சு கொடுப்பாங்க. 1 கிலோ கூட கொடுத்து அரைச்சு 2 கிலோ போடு. அதாவது முழு கேழ்வரகு 2 கிலோ. 2 கிலோ நல்லா செகச்சவேன்னு உள்ளத பார்த்தோம். முழு கேழ்வரகு 2 கிலோ போதும்ல? அவ்வளவுதானே? சேமியா ரவைலாம் கையில் சேமியா ரவைலாம் வேணாமா? அதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு பிடிக்காது. ரவை சேமியா போடல, சேமியா ரவை நூடுல்ஸ் போட்டுருக்கு. நூடுல்ஸ் போட்டு ரைட்டு. சேமியா எனக்கு பிடிக்காது. சும்மா 2 பாக்கெட் எதுக்காக போட்டுக்குவோம். அந்த சப்பாத்தி கடைக்காக போட 3 பாக்கெட் போடுறா போதும். நான் போடலங்கிற டாடி போட்டாச்சுங்கிறாரு. அதை கட்சியில் வேற மூணு பைசா சொல்லலாம். நீ போடாச்சுப்பா. சேமியாவும் ரவாவும் போடுறான். வீட்டுக்கு உப்புமா கிண்டலாம்டா. ஏன்டா சேமியா நம்ம சாப்பிடுவோம், கிண்டுனா அது சாப்பிட மாட்டோமா? லூசு பிடிக்க மாட்டேங்குது. நீ உனக்கு பிடிக்கல, நீ திங்காதே. நீ பட்டியடா அன்னைக்குங்க. நீ போடுற அந்த ஆள் கிடக்குறான். இருக்கிறது போதும். அது கடந்து மக்கிடுறான். சரி சரி விடுமா, போட்டாச்சுமா விடுமா. ஓகேவா? ஓகே டன், முடிந்து விட்டது இதோட. ஓகேண்ணே ஸ்டார்ட். நான் வேலைக்கு கிளம்ப டைம் ஆச்சு. ஓகேவா? அடுத்த வேலையை பார்ப்போம். பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு நினைக்கிறீங்க? இடியாப்பம். நேற்று நைட் என்ன? இடியாப்பம் பணியாரமா? நான் தப்பா சொல்கிறா? பணியாரம். நேற்று நைட்டு என்ன சாப்பிட்டேன்? பணியாரம் தான் சாப்பிட்டேன். இன்னைக்கு நைட்டுமே நானே விளையாட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம வீட்டில் காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா பணியாரம், புளிப்பணியாரம். நேற்று நைட்டு புளிப்பணியாரம், கலப்பு சட்னி வச்சுருந்தாங்க.
இன்னைக்கு நைட்டு ஒன்றும் பெருசான டிஃப்ரென்ஸ் சார். இன்னைக்கு காலையில் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது. அதே 4 பணியாரம். சட்னியில் மட்டும் ஒரு ஸ்மால் சேஞ்ச். என்ன வச்சுருக்காங்க, பொட்டுக்கடலை சட்னி வச்சுருக்காங்க, தேங்காய் சட்னி. அவ்வளோதான் இன்றைக்கி டிஃப்ரென்ஸ். சரிங்களா? கட்டு தெரியுதான்னு தெரியல. 4 பணியாரம் கொஞ்சோடு தேங்காய் சட்னி. இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். சாப்பிட்டு போய் வேலையை பார்ப்போம். நம்ம லஞ்சுக்கு சோறு தின்ன வந்தாச்சு. ரெடி ஜாமான்லாம் வந்துருச்சு போல். எல்லாம் கரெக்டாக வந்துச்சா? ஆ வந்துச்சு ஜாமான் வந்துருச்சு. ஓகே, லஞ்சு ரெடியாக இருக்குது, சாப்பிட்ருவோம். ஓகே, இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்துருவோம். ஒயிட் ரைஸ், சோறு போட்டாச்சு. நேற்று வச்ச சேப்பங்கிழங்கு அப்படியே இன்னும் சேப்பங்கிழங்க சேனக்கிழங்கு அது இன்னும் சுற்றி வந்துக்கிட்டே இருக்கு. சாம்பார் அதுதான் சும்மா அவங்க கம்மியாக வைக்க சொன்னால் ஏமா நேற்று வச்ச சாம்பார் என்ன இவ்வளோ இருக்கு ஒரு குண்டான். இதை வந்து எத்தனை பேர் சாப்பிடலாம்? நீங்கள் வந்து இதை தெரிஞ்சு ஒரு வாரத்துக்கு கிடையாது. எங்கள் அம்மாட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையே இதுதான். ஒரே நாளில் சேர்த்து ஒரு வாரத்துக்கு தேவையான வச்சிடுறது. சொன்ன உடனே ஓட்டாங்க ஆளு. சோறு போட்டு கொடுக்குறா மீந்து போச்சு. இல்லை கம்மியாக வைக்கணுமா? ஏமா இப்படி பண்ற? ஒரு போராட்டமா இருக்கு. உனக்குதான் அது உனக்குதான் மாங்காய் முழுக்க எல்லாம் போடுறாங்க. ஓ நீ இல்லை இப்போ காலி பண்ணணும். இது அடுத்தது நான் முட்டை ஆமாம், ஒரு முட்டை எடுத்து வைப்போம். மேலே உள்ளது ரெடி. வணக்கம். ஆமாம், அம்மா வச்சுருக்கோம். வேற என்னம்மா? கீரை வைப்போம் அடுத்த அம்மாவுக்கு. கீரை கொஞ்சம் தான். இது என்ன கீரை? இது தண்டு மட்டும் இருக்குது. என்ன கீரை? அது அரைக்கீரை. அந்த கீரை கடையில் வந்து இந்த சேனக்கிழங்கு சேப்பங்களுக்கு அந்த சேப்பங்களுக்கு சாப்பிடு. சேப்பங்களுக்கு சாப்பிடு. ஏன் இங்கே வந்து உட்காந்து அங்கே போய் ஓடி ஒளிஞ்சு உட்காந்துட்ட? உனக்கு கலாய்ப்போன்னு ஓடிட்டியா? அங்கே கலாய்ப்போம் நாங்கள் கலாய்ப்போம் அப்படின்னு ஓட்டாங்க எங்கள் அம்மா. மனசாட்சியே எல்லாம் வந்து எங்கள் அம்மா பண்ணுறாங்க. இது வந்து இன்னைக்கு இதில் மாற்றிருக்காங்க இந்த குண்டானில். ஆனால் பச்சை குண்டான் வந்து இந்த மாதிரி குண்டானா இருக்கும், சாம்பார் குண்டா. அதை வச்சு ஒரேடியாக ஆள் அவுட் பண்ணிடுறது. வச்சு ஒரு 4 நாளுக்கு அதுதான் இதுதான் ஒரு 4 நாளுக்கு சுற்றி வந்துட்டு இருக்கோம். அது எது வச்சாலும் கம்மியாக வைக்க மாட்டாங்க. சாம்பார் வந்து அக்ஷய பாடுற மாதிரி தான். வாங்க போகிறோம் சாப்பிடு. நல்லாயிருக்கும். வெயில் விதமா சூடா அப்படியே அது கரெக்டாக மாம்பழம் தான் சூடாம். மாங்காய் சூடு இல்லையா? சரிதா? அம்மா சொல்லுது கரெக்டாக. ஒயிட் ரைஸு நேற்று வச்சு சாம்பார் வேறு என்ன வச்சுருக்காங்க. ஏதாவது இன்றைக்கி முட்டை ஆர்டர் போட்டதுனால நமக்கு முட்டை கிடச்சிருக்கு. இல்லைன்னா அதுவும் இருக்காது. சரி, இல்லை இப்போ எடுத்து வைக்க கூடாது. இவன் வந்து காலி பொங்கல் தான். இது வந்து சேப்பங்கிழங்கு அதையே நம்ம முடிச்சு விட்ருவோம். இந்த மாதிரி தான் கேஸ். இதை எல்லாத்தையும் காலி பண்ணுறது வந்து எங்கள் வேலை. எங்கள் அம்மாவுக்கு வந்து செஞ்சு வைக்கிறது வேலை, எங்களுக்கு காலி பண்ணுறது வேலை. கீழே போடுவாங்க. கீரை எதாவது வைக்கிறது நமக்கு தண்டு கீரை அதில் வைக்கணும். வருமா டேடி? நீ வாட்டர் டேடி. நேற்று வச்சு சாம்பார், நேற்று வச்சு கிழங்கு எல்லாத்தையும் சாப்பிட்டு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கீரை அதிகம் சாப்பிடு. வச்சுக்கோ. ஓகேவா? டேடி ஸ்பூன் எடுத்துட்டு வரலையே டேடி? ஸ்பூன் எடுத்து வந்து அது சாப்பிட ஸ்பூன் எடுத்து வரல. அதான் விஷயம். ஓகே ஃபஸ்ட்டு இந்த சாம்பார் நம்ம வைட்டா டேஸ்ட் பண்ணி வைப்போம். நான் நேற்று வச்சு சாம்பார் தான்
ஆனால் அது டெய்லி ஒரு ரைட்டை செய்யணுன்ற அந்த எண்ணமும் ஆர்வமும் இது கிடையாது. அதுதான் பிரச்சனை. இந்த ஃப்ராடு கால் வருது, கால் வேறு அடிக்கடி வந்து தொலைது. அப்புறமா இங்கே பார்ப்போம், கால் கட்டாதான் அப்படி இருக்கா? நம்ம சாப்பிடும்போது நேற்று ஒரு கவிதை ஒன்று நைட்டு டின்னர் முடிச்சு படித்தேன். அது ஒரே ஒரு ஆள் மட்டும் பார்த்துட்டு நல்லா இருக்கு சாப்பிட்டு சாப்பாடு கூட ஏதாவது ஒரு கவிதையோ இல்லை ஒரு கதையோ சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு ஆள் சொன்னாங்க. அதனால் இன்றைக்கி வந்து அந்த மகிழ்ச்சியான பன்றி குட்டி சரியா, இந்த புக்கில் நேற்று ஒரு கவிதை படிச்சு இன்றைக்கி ஒரு கவிதை படிக்கிறேன். ஓகேவா? கவிதையோட டைட்டில் பேர் வந்து லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். இதுதான் தலைப்பு. ஆமாம், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நீலப்படத்தில் சன்னமாக எரியும் குண்டு பல்பு நான். சகிக்க முடியாத சாராய கடையின் கனத்த கூரையை தாங்கிக் கொண்டிருக்கும் தோலுரிந்த சவுக்கு மரம் என் தந்தை. பிரியாணி பொட்டலம் சுற்றிய நாளிதழில் கைப்பை திருடுகள் பற்றிய செய்திக்குள் மூச்சிறைக்க ஓடும் நிழல் அம்மாவுடையது. பேருந்துகளில் விற்கப்படும் அகரவரிசை புத்தகத்தில் ஆப்பிளுக்கு அருகில் இருக்கும் அழகிய பூனை என் தங்கை. நீங்கள் நினைப்பது போல் அல்ல, இது மகிழ்ச்சியான ஒரு குடும்பத்தின் தாய்தான். இதமான பனிப்பொழிவோடு டிசம்பர் பிறந்தது. இளஞ்சிவப்பு நிற கிறிஸ்மஸ் நட்சத்திரத்தை சவுக்கு மரத்தின் நெட்டியில் கட்டினார்கள். கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அதற்குள் பலமாக சிரித்து கொண்டிருக்கும் குண்டு பருப்பு என்னை போலவே இல்லை. பூனைக்குட்டியின் விரல் பற்றியபடி கேக் வாங்கி கொண்டிருக்கும் அந்த அம்மா கடைக்காரரிடம் அப்படி என்னதான் எழுதச் சொல்கிறார் அதில். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக 3 முறை அதை உறக்கச் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல், லைஃப் இஸ் பியூட்டிஃபுல், லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். என்ன போச்சு இந்த கவிதை? வாழ்க்கை வந்து மகிழ்ச்சிகரமானதா? ஆமாம், அதில் வந்து அது ஒருத்தவங்களும் ஒரு ஆளாக காமிச்சிருக்காங்க. நீலப்படத்தில் வர குண்டு பல்ப்பு வந்து நான், சகிக்க முடியாத சாராய இருக்கிற ஆள் வந்து நீங்கள், இந்த மாதிரி ஒன்றுனா வரவேற்றிருக்காங்க. அந்த கவிதை ரொம்ப அழகான கவிதை. நீங்கள் படித்து பார்த்தா அந்த கவிதை நல்லா புரியும். ரசிக்க முடியாது இருக்கு. புரிஞ்சுதோ புரியலப்பா? இல்லை அழகாக படிக்க புரியும், புரியும். விளக்கணும் தேவை, அதை பார்க்கும்போது பேசும்போது புரிஞ்சுப்பாங்க. கவிதை வந்து விளக்கம் தேவையா? அது புரிஞ்சுதான் புரியும், சொல்லாமல் புரியும். இப்போ நம்ம வேலையை முடிச்சுட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் என்ன ஸ்நாக்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த வச்சுருக்காங்க சத்து மாவு உருண்டை. சாப்பிடுவோம் ஸ்நாக்ஸ்.